திருப்பூரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி கொன்ற மணிகண்டன் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மணிகண்டனை கைது செய்து சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்ற போது போலீசாரை அரிவாளால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. மணிகண்டன் வெட்டியதில் காவல் உதவி ஆய்வாளர் சரவணனுக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் மற்றும் மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த மகேந்திரன். முன்னாள் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினரான இவருக்கு உடுமலை அருகே இருக்கின்ற குடிமங்கலம் மூங்கில் தொழில் பகுதியில் ஒரு தோட்டம் இருக்கிறது. தென்னை மரங்கள் அதிகமுள்ள இந்த தோட்டத்தை பராமரிக்கின்ற பொறுப்பில் மூர்த்தி என்பவருடைய குடும்பம் அங்கேயே தங்கியிருந்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தோட்டத்தில் பணியாற்றி வந்த தந்தை மகன் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இது பற்றி பக்கத்து தோட்டத்தில் இருந்தவர்கள் 100 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவித்தனர். அப்போது ரோந்து பணியில் இருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு வந்தார். மதுபோதையில் இருந்த தந்தை மகன்கள் சிறப்பு எஸ்ஐ சண்முகவேலை அப்போது அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். ஒரு குடும்ப தகராறை விசாரிக்க சென்ற ஒரு சிறப்பு எஸ்ஐயை அரிவாளால் வெட்டி கொலை செய்த இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னதாக தந்தை மகன் சண்டையை பிரித்து ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க சண்முகவேல் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரத்தில் எஸ்எஸ்ஐ சண்முகவேலை வெட்டி கொன்ற நிலையில் மற்றொரு காவலரையும் வெட்ட முயன்றதாக பரபரப்பு ஏற்பட்டது. தலைமறைவான தந்தை மூர்த்தி, மகன்கள் தங்கபாண்டியன் மற்றும் மணிகண்டனை பிடிக்க போலீசார் தரப்பிலே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. குடிமங்கலம் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சம்பவத்திலே தொடர்புடைய தந்தை மூர்த்தி மற்றும் மகன் தங்கபாண்டியனை பிடித்தனர். முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை தேடி வந்தனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மணிகண்டன் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு மணிகண்டனை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது மணிகண்டன் அங்கிருந்த காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் என்பவரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றார். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் மணிகண்டனை சுட்டுப்பிடித்தனர். தொடர்ந்து இருவரையும் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த போலீசார் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர். மணிகண்டனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் உடுமலை பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.